நடுவர்களே ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லம்மா டைம் ஜாலியா ஒரு முக்கால் மணி நேரம் வர சொல்லுங்க. இல்ல சார், மக்கள் உண்மையிலே ரொம்ப பாங்கோட உட்கார்ந்துருக்காங்க சார். அப்ப நம்ம நொங்கோட உட்கார்ந்துருக்காங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே ஆரம்பிச்சிருந்தேன். சரி ஸ்ட்ரைட்டா கூட ஆரம்பிப்பீங்க. பிடி நெல்லையும் படி நெல்லாக மாற்றுவது விவசாயிகளால் மட்டும்தான் முடியும், விஞ்ஞானிகளால் முடியாது என்று சொல்லி அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த உணவு திருவிழாவில் ஒரு பெரிய அரங்கிலிருந்து ஒரு கைத்தட்டல்களை கொடுத்துடலாம். உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் ஆசான், ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க, தமிழ் தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். தமிழுக்கு வணக்கம் சொன்னா எனக்கு கைத்தட்டல் கொடுக்குறாங்க சார். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு கிராமமா நகரமா அப்படின்னு தலைப்பு. ஆரோக்கியம் நிறைந்திருப்பது சிறுதானியங்கள் யார் அதிகமா எடுத்துக்கொள்கிறாங்க. நான் முதல்ல ஆடியன்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன் சார். சரி பண்ணு. ரெடியா சார்? என்ன குடும்பம் பண்றீங்க பாருங்க. ரெடி ஸ்டார்ட். 3 2 1 தரிக்க விடலாமா? இந்த பேர் ரசம் கிடைக்குமா? வந்தா ஒரு மனுஷன் நாங்க உண்டியல ₹1 போடுறோம், அது நெத்தில விழுது, அவன் ஜாகிரதை ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் பரிசல் எடுத்து ஐபாட் போயிட்டேன். என்ன எடுக்கிறேன் ஏது எடுக்கிறேன் அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல, ஏதோ ஒன்று எடுக்கிறேன் அவ்வளோ. இல்ல சார், இவர் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 5 மணிக்கு வச்ச அலாரம் ஐயோ அம்மா நடிச்சுட்டான், 7 மணிக்கு வச்ச அலாரம் எனக்கு என்ன நடிச்சுட்டான், அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கிறார் சார். என்ன சார்? புறவன்பட்ட பக்கத்துல விழுப்புரம், அவ்வளவுதான். 12 மணிக்கு உங்களை நாங்க தானே எழுப்புறோம். அந்த எழுப்புறவே இவ்வளவு லேட் ஆகுது. லேட்டா எழுப்புது அந்த அம்மா. சார் இவங்க பேசுற பேச்சுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? லவர்ஸ் டே அன்னைக்கு பூ கொடுத்தானா, மதர்ஸ் டே அன்னைக்கு புள்ள கொடுத்தானா, அந்த மாதிரிலாம் சார் இருக்குது. ஏன் யார் புள்ள கொடுத்தது? அது இவருக்கு போய் சொல்லிருக்கீங்க. அவர் சொல்ல கொடுக்கால போயிட்டு ஏங்க காரியாவிட்டி போனாலாம் கனகவல்லி, கன்சோய் வந்தாலும் சுந்தரவல்லி, அது மாதிரி இருக்கு. பார்த்து சுட்டாலாம் பருப்பு விட்ட பணியாரம், அத படுத்துக்கிட்டே தின்னானா பதனிமலை பண்டாரம் மாதிரி பேசிட்டு போய் உட்கார்ந்துக்கிறார் சார். என்ன சார்? சரி ஒரு பழமொழிக்கு தட்டணும் தட்டாங்க. உண்மையிலேயே அருமையான ஒரு ஊர் தூத்துக்குடினா அது முத்து நகரம், மதுரை என்று சொன்னால் தூங்கா நகரம், தீப நகரம் என்று சொன்னால் அதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னா, பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேள்வி சித்தம் தெரியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் சொன்னாரு முண்டாசு கவிஞன் பாரதி. ஆனா பக்தியை தாண்டி முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு ஊருன்னா அது திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னா அருமையான ஒரு ஊர் நடுவர்களே. இன்னைக்கு கிராமமா நகரமா அப்படின்னு கேட்டா, நகரம் அப்படின்னு பேச வந்திருக்க எங்களை பாத்தீங்களா சார்? எங்க அணிய பாருங்க எப்படி இருக்கிறோம். நகரம்னு பேசக்கூடிய நாங்க கிராமத்து சாயல்ல அழகா புடவை உடுத்திட்டு வந்திருக்கோம். கிராமம்னு பேசுற அவங்க இந்த 2 பக்கிகளையும் பாருங்க பேண்ட் சட்டை போட்டு உட்கார்ந்து பளிச்சுன்னு உட்கார்ந்துட்டு, இந்த மாமா நேத்து முதல் மாட்டுக்காரன் தாண்டி இப்ப தாமா கோட்டு சூட்டு போட்டு வந்தாராண்டி, பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு மொழிய தோண்டி, பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு மொழிய தோண்டி, இதுதாங்க ஏன் காலையடி தும்ப விட்டு வாழப்படி எதுக்கு நின்னா முட்டுமடி கைத்த போட்டு கட்டுங்கடி, பட்டிக்காடா பட்டணமா 2 செஞ்ச லட்சணமா, ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா, நடுவர் பட்டிக்காடா பட்டணமா எது தீர்ப்பு சொல்ல முடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு பாயிண்ட் ஒன்று மறந்து போச்சு. பட்டிக்காடா பட்டணமா நகரமா மாநகராட்சியா நகராட்சியா ஒரு மனுஷி பேசி ஒரு பாயிண்ட் குளிப்பணியார பாயிண்ட் மறந்து வச்சாரு. அதுக்கு ஒரு பாட்டு அதுவும் பாருங்க. உண்மையிலே குளிப்பணியார நீங்களாம் எதுக்கு பாட்டுனா நாளைக்கு ஒரு சடங்குல ஒரு கச்சேரி இருக்கு, அதுக்கு உங்க அணில யாருமே பாடிடக்கூடாது. என்னதான் இவங்க கிராமம் கிராமம் கிராமம்னு பேசினாலும் சத்தியமாக நகரம் எங்க அணிதான் சார் ஜெயிக்கும். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணிங்க. சனிக்கு அப்புறம் நான் இது பேசாம போயிருக்கு. இல்லங்க சார், இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவங்க கேப்ப கூழு சாப்பிடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நகரத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு சிறுதானிய உணவுக்கு மாறி இருக்கிறாங்களா இல்லையா? மாறி இருக்கிறீங்கன்னா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சார் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு தான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன். அடுப்புல சமைச்சா ஊரே திங்கலாம், கடுப்புல சமைச்சா நீங்களே திங்க முடியாது. அதுகளுக்கு வாய்ப்பு திங்க லைட் வாய்ப்பு கொடுக்குறோம். அப்புறம் சொல்லுவாங்க லைட்டா சாப்பிட்டே சார். அவர் சொல்றாங்க, ஒரு கவிஞர் சொல்றாரு,
கோபத்தில் நீங்க சாப்பிடும்போது சீரணமாகாது, அது குடலே தேங்கி அது விஷமாக மாறும். அதே போல கோபம் ஒன்று, கவலையில் இருக்கும்போது சாப்பிடாது. இதே போலதான் ஒவ்வொரு இசைக்குமே ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு நோயை குணப்படுத்த சக்தி இருக்கு. உண்ணாகாவர ராகம் அதுக்கு ஒன்று இருக்கு. அவங்க ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு நோயை அதான் பாட்டு கட்டின ஒரு விளாச்சாரம் பார்த்தீங்களா, அதுதான். அது மாதிரி சாப்பிட்றோட எப்ப சாப்பிடணும்னு ஒரு பேர் இருக்கு. எப்படி சிலதான் சாப்பிட்டு முடிச்சோடனே கரெக்டா பில் கொடுக்க போகும்போது கைகள் வந்துச்சு கிளம்பிடுவாங்க. போயிட்டு பல்லு குச்சி வெளியே குத்திட்டே இருப்பேன். ஏன்னா பில்லு கொடுக்கணுமா? ஒருத்தர் 7500 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துட்டேன் சார். வெளியே போயிட்டு அது மட்டும் ஐஸ்கிரீம் அதுக்கு 2000 வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். மூணாவது முனையில டக்குன்னு கையை வந்து பிடிச்சாங்க. சும்மா இருக்க, எல்லா செலவு நீங்களே பண்ணிக்கிட்டு போய் வெத்தலை நான் தான் வாங்க சொன்னா கழுங்க அப்படின்ட்டா. ஏயா 3 ரூபாய்க்கு வெத்தலை வாங்க மாட்டாங்க சார். என்ன மாதிரி நகைச்சுவை பாருங்க சார். சார், பெண்களுடைய சமையலே சரியில்லை, அதுவும் நகரத்து பெண்களுடைய சமையல் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வன்மையா நான் கண்டிக்கிறேன் சார். உண்மையிலே குழம்பு நாங்க குழம்பு வைக்கிறோம்ல, இந்த குழம்புக்கு எதுக்கு குழம்புன்னு பேர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அங்க கிளம்புறது தான் உண்மையிலே குழம்புக்கு ஏன் பேர் இல்ல, நீங்க இதை ஒண்ணு சொல்லுவீங்களா குழம்பு? உண்மையிலே அதுக்கு பேர் வச்சவனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் ஒரு 2 ஒண்ணுக்கு மோதிரம் எடுத்து போடலாம்னு இருக்கேன் சார். அப்ப நானே வச்சிருக்கேன் சார். குழம்பு ஏன் பேர் வச்சாங்க? மாம்பழம் ஊத்தும் போது அவனே குழம்பிடுறான். தக்காளி குழம்பா, கத்திரிக்காய் குழம்பா, நிறைய திருவண்ணாமலையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க போலயே. ஒரு குழம்பு அவர் குழம்புறார் வெளியே எப்படி சமைக்கிறாங்க சார். குழம்புன்னு இருந்தா வாசனை வரணும், குழம்பு போய் இருந்தா யோசனை வரணும். அதுதான் இந்த நகரத்துக்காரங்க நடுவர்களே. உங்களுக்கு வேமண்ட் வருமானம் பாருங்க. நான் சமையல் எப்படி சமைப்பேன் தெரியுமா சார்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நான் போய் சமைச்ச எத்தனை பேர் பாத்தீங்களா? தேங்க்யூடா தம்பி. அத பாக்குறதோட சரி சாப்பிட முடியாது சார். 18 பேர் உள்ள கண்டஸ்டன்ட் சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் பூண்டு குழம்பு வச்சு மட்டன் குழம்பு வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ வெச்சு அமைக்காதமா. சத்தியமா சொல்றேன், நான் பொய்யே பேசலப்பா. பொய் பேசாதனாலதான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், கிராமத்து ஸ்டைல்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஜங்க் ஃபுட் கொடுக்கறது இல்ல. வீட்லயே செய்யக்கூடிய சத்து உருண்டையா இருக்கட்டும், இப்படிதான் பார்த்து கூடு சுண்டா அருண்லாம் வந்து கேட்டு பாருங்க. வந்து என் வீட்டுல வந்து ஒரு பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க சார். அருண்லாம் வந்து ஏன் குழந்தை தெரிஞ்சவன் சாப்பிட குழந்தை முடியுமாங்க? சும்மா லேசாவா எல்லாமே நகைச்சுவையா சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்தப்பல ரத்னா திரையரங்கு பாயசம் கிட்டுனாங்க. நாளைக்கு போயிருக்கோம். ரத்னா வந்து சேராட்டோல ஏறி பண்ணிட்டாங்க. 15 பேரு எனக்கு போட்டி ஓட்டுக்கிட்டு கேட்டுக்காரு பூரா என்ன அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அப்படின்றேன். இதுல போஸ்ட் ஓட்டுனா கிளியவே கிடையாது ஒரு வாரத்துக்கு. மக்கள் இப்படி நீங்க சொல்லி சொல்லி ஒரு வேளை எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க சார். எப்படி அவன் உலக தெரிஞ்சவங்க இல்ல சார். ஆனா உண்மையிலே நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மையிலே தெரியல கையில. ஆமா சார், நகரத்து பெண்கள் நினைத்தால் சிகரத்தை கூட தொட முடியும். நம்ம வெட்டியா இருக்கோம். இவங்க வந்து உழைக்கிறாங்க. தேங்க்யூ சார். நகரத்து பெண்கள் உண்மையிலே சிகரத்தை கூட தொட முடியும் சார். ஆனா நீங்க வச்ச ரசத்தை எங்களால தொட முடியாது. அண்ணே நீங்க கை தட்டுறீங்க, வீட்ல போய் உங்க பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். அத மனசுல நினைச்சீங்க. அவர் வெளிய வந்ததே சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இங்க சாப்பிட்டாங்க. காலையில பாரு அண்ணன் 3 குளுக்கோஸ் செஞ்சு உட்கார்ந்துப்பாரு. ஏன்னா காலையில போய் போச்சு இட்லி சார். அது வச்சிட்டு என்னன்னு பாருங்க. அக்கா உங்களுக்கு ஏதாவது சமையல் தெரியலனா தயவு செய்து என்னுடைய அன்புடன் நண்பர் யூடியூப் சேனலை பாருங்க. சேட்டை சத்யா கூட பாத்துட்டு போங்க. போனா போட்டு சார் என்னோட யூடியூப் சேனல்ல பாரு. சேட்டை ஒரு யூடியூப் சேனல் வச்சு வாசல்லே உட்கார்ந்துருக்கேன். சத்யா யாரா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. இல்ல தம்பி வேலை சும்மா பண்ணிட்டு போனேனே. ஆமா இவர் ஒரு அலப்பறை வச்சிருக்காங்க. ஆமா மரியமுத்து அலப்பறை ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க சார். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா உங்க ஜிபேக்கு 200 ரூபாய் வந்து உங்களுக்கு சார். சார் என்னோட அன்புடன் நண்பர் உங்க வாயால சொல்லுங்க. உண்மையிலே சார் ஆரம்பிச்சோன்னு 30 சப்ஸ்கிரைபர் சார். யாரும் உள்ள பாக்குறாங்க. அவங்க பெரியப்பா, அவங்க மாமா, அவங்க தாத்தா அவங்களே லைக் போட்டு அவங்களே கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் அப்படிங்க. தாத்தா வந்து அவங்க வீட்டுக்கு பெருமாள் தாத்தாலாம் உணர்ந்து கை தள்ள கொடுக்குறாரு. ஏன் தாத்தா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் சம்சாரம் பக்கத்துல இல்ல சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன ஆகும் ஆயம் மூணுல ஜோதிச்சிருவாங்க சார். உண்மையிலேயே அக்கா நல்லா சமைப்பேன். என்ன பார்த்தா சார் நீங்க பச்சை கலர் சட்டை கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா பேசுங்க. அவர் தமிழ் தெரியாது சார். நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். பத்தியா ஏய் பத்தியடே பட்டி படுத்துறா அங்க வர நல்லா இருக்கு. ஐயோ ஓடு ஒரு மணிக்கு அவசர ஓடுவார். ஏய் நல்லா இருக்கு நான்
தெரியாம சொல்லிட்டேன். உண்மையிலே ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். என்னை பார்த்தா பொய் பேசுற மாதிரி பொண்ணு மாதிரி தெரியுதா சார்? ஏன்னா முதல் சொன்னது ஒரு ஜோக் தான் சார், நீங்க நம்பிக்கிட்டீங்க. எப்படி ஆமா இந்த பக்கத்துல அவர் சர்டிபிகேட் கொடுக்கறாரு பாருங்க சார். பாருங்க எனக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வந்துட்டு இருக்கு பாருங்க. நான் பொய்யே பேச மாட்டேன். தலையில பேன மூளை எடுமா ஒண்ணுனா விழுந்துட்டு இருக்கு ஃபேன்ஸ் கூட்டம் சார். உண்மையிலேயே சமையல் எப்படி சமைக்க தெரியுமா? எப்படி நான் அப்படியே அம்மி எடுத்து வச்சு அம்மியை கூப்பிட்டு தேங்காய் சீல வச்சு பொரிகடலைய மிளகாய் வச்சு அப்படி ஒரு அரை அம்மி உர தெரிச்சு சட்னி அரைக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே பக்கத்து வீட்டக்கா கேட்பாங்க, ஏ பாரதி என்னமா வைக்க சட்னி அரைக்கிற இங்க வர மணக்குதுடி அப்படி கம 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 வீடே தூக்கும் சார். இந்த இடத்துல ஒரு இடைமறிச்சு நினைக்கிறேன். என்ன உண்மையிலே அன்னைக்கு நாங்களாம் பட்டிமன்றம் போயிருந்தப்ப சாம்பார் வச்சு போட்டாங்க. ஆமா சார். ஆமாம் சொல்லி அங்கே நடுவில் நான் சமைத்து அப்படி மணக்கு சார். ஆமா சார். என்னமா அப்படி என்னமா போட்ட மிளகு போட்ட என்ன போட்ட இப்படி மணக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். ஸ்ப்ரே அடிச்சது அக்கா நான் அம்மின்னு நீங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறீங்க. பிக் பாஸ் வீட்ல சத்தியமா மிக்ஸியே கிடையாது. அம்மியில தான் நாங்கெல்லாம் அரைச்சு சமையல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாங்க அவ்வளோ ட்ரைனிங் நாங்க போயிட்டு வந்திருக்கோம் சார். உண்மையில எனக்குலாம் காஃபி போட்டு கொடுத்தேன் என் வீட்டுக்காரு. ஒரு மணத்தாங்க குடிச்சாரு. சடக்கட விட்டார், பாரதி பாரதி அப்படின்னா நான் குடுகுடு முடிவு என்ன மாமா அப்படின்னேன். ஆமா சார். காஃபில சீனி போட்டு அடி அப்படின்னேன். போட்டேனே மாமா அப்படின்னா எருமை எருமை அப்படின்னாரு சார். கந்தி பிரச்சனால இல்ல சார். இல்ல மாமா காஃபில சீனி போட்டேன மாமா எருமை மாடி குடிச்சு போற அப்படின்னாரு. நானும் வந்து காஃபி குடிச்சு பார்த்தேன் சார். காஃபில சீனி இருந்துச்சு. மாமா இந்த திகில்த மாதிரி கேக்குறீங்க. ஓ நீங்க ரூசா ஓடுங்க உடம்ப. ஒரு நாள் வரச்சு. அப்படியா? எருமையா? கொஞ்சம் பொறுமையா பேசுமா? கொஞ்சம் லூஸ் சொல்லுங்க. மூஞ்ச விட்டுறேன். நான் அளவு கட்டி ஆமா யோகா மாஸ்டர் சார். நான் பேச்சாளர்கள் அந்த சார் ரசிக பெருமக்கள் அந்த அளவு நான் கட்டி போட்டிருக்கேன் என்னுடைய பேச்சாளர். என்ன பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்க சார்? பெருமாள் குடிதாங்க போடு. பெருமாள் என்ன பேச உனக்கே மறந்து இல்லங்க. காபி கொடுத்தேனா என் வீட்டுக்காரு காபில சீனி போட்டிருக்கே அப்படின்னாரு. போட்டுக்கிறேன் மாமா அப்படின்னா குடிச்சு தொலை எருமை மாடுனா நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன் சார். காபில சீனி இருந்துச்சு. கோவமா வராது ஒரு மனுஷிக்கு. மாமா காபில சீனி இருக்குது மாமா அப்படின்னேன். எங்க குடு அப்படின்னாரு. வாங்கி குடிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா சார்? என்ன வாட்ஸ்அப்ல சொன்னாரு? உடனே சொன்னா என்ன சொன்னாரு தெரியுமா? கிரீன் ஷர்ட் அங்க இப்பதானே காஃபி இனிக்குது அப்படின்னு சொன்னாரு சார். இதுக்கு 27 நிமிஷம் இந்த ஜோக்குக்கு 1 ரூபாய் ஜோக்குக்கு நாங்க வேலை வெட்டி வந்து இல்ல சார். ஏன்னா பல்லு விளக்குனா சரியா போயிடும். அப்படிலாம் கிடையாது. இதுக்கு எருமை வாடி பல்லு விளக்காமலாம் நாங்க ஒரு பிரச்சனை கிடையாது. கிராமத்துல எல்லாம் பாருங்கக்கா, இன்னைக்கு காலையில பேப்பர் தினத்தந்தி பேப்பரை திருத்துறேன். அப்படி திருப்புறேங்க. என்ன போட்டுருச்சு தெரியுமா? 1 மணிக்கு என்ன போட்டுருச்சுன்னு கேளுங்க சார். என்னம்மா பல்லு விளக்காத ப்ராபர்ட்டி ரெடி பண்ணுங்க. பல்லு விளக்காத புருஷனுக்கு அருவாள் வெட்டு. இது கிராமம். என்னைக்காவது நாங்க பல்லு விளக்காத புருஷனுக்கு அருவாள் வச்சு வெட்டிருக்கோமா? அப்படிலாம் நினைச்சா என் வீட்டுக்காரர் பல்லு விளக்கி 10 வருஷம் ஆகுதுக்கா. என்னைக்காவது நான் அருவாள் எடுத்து வெட்டிருக்கேனாக்கா? அதுதான் நகரம். இல்ல சார். பெண்களை பார்த்து ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அக்கா தயவு செய்து கரெக்ட்னா திருவண்ணாமலை பெண்களே நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா சார்? அத நாங்க சாப்பிடுறோம். சாப்பிடாமயே ஆண்கள் கிட்ட கட்டி தொப்பை வருது. குப்பையா போடுங்க தொப்பையா தான் வரும். அது அந்த குப்பை இல்ல சார். சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதா கஷ்டமான வேலை. கரெக்டா கை தண்ணி கொடுக்க பார்க்கலாம் பெண்களே. சரியா? அப்படி என்ன சமைச்சிட்டீங்கம்மா? கொஞ்சம் எது சொல்லுங்க. என்ன சமைச்சோமா? நீங்க முடிய அந்த முக்கால் அந்த உப்புமா கடி வைப்பீங்க. அது உப்புல வந்து அங்கேயே கிடப்பாங்க. அக்கா திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தா கை தூக்க பார்க்கலாம். யாருமே இல்ல. சரி திருமணமான பெண்கள் கை தூக்குங்க. சரி ரைட். உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். கரெக்ட்டா என்ன உங்க திருமணம் இப்படி போய் வருது? ரிவர்ஸ் திருமணம். சார் நகரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு எதிர்பார்ப்போம் தெரியுமா? அக்கா கரெக்ட்டா நீங்க எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் சும்மா இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு தோச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் எதிர்பார்க்கணும்னா பெண்கள் ஒரு கைத்தறி கொடுக்கலாம் செலவுகளே. அது நீங்க கொத்து போட்ட மாதிரி எங்களை கொத்த கூடாது. பாத்தீங்களா சார்? எங்க நகரத்திலையும்
இன்னைக்கு பழைய சோறு இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடை பக்கத்துலயே பழைய சோறு கடை, பழைய சோறு பாடம் பண்ணி விற்கிறாங்க தெரியுமா? அந்த பழைய சோறை நாங்க வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா பக்கத்து வீட்டு கொழும்பு வாசம். பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா பக்கத்து வீட்டு கொழும்பு வாசம். அடையெல்லாம் இங்கே சுகந்தா, அட காதல் கூட சுகந்தா. அடையெல்லாம் இங்கே சுகந்தா, அட காதல் கூட சுகந்தா. பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா பக்கத்து வீட்டு கொழும்பு வாசம். இது நகரத்திலே இருந்தா ஒரு கைத்தறல் சின்னதா கொடுத்து விடும். ஏன்னா கிராமத்துக்குன்னு பேசுறது ஈஸிங்க, நகரத்துக்குன்னு பேசுறதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நடுவர்களே, ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? என்னம்மா? தயவுசெய்து பேன் எடுத்து எழுதிக்கோங்க சார். கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை 2 வரியில் இந்த திருவண்ணாமலை மண்ணில் விதைத்து விட்டு செல்கிறேன். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்? உண்மையில சிலப்பதிகாரத்தில் சொல்ல முடியாத தத்துவத்தை 2 வரியில சும்மா நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்? திருக்குறளை மொத்தம் 1330 குறள் இருக்குதுங்க. அந்த 1330 குறளில் வள்ளுவன் சொல்லாத காதலை 2 வரியில சொல்றாங்க. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்? 1330 அதிர்ச்சி. சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கைத்தறி கொடுப்பாங்க சார். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா சார்? ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்? புருஷன் கேட்டவுடனே பொண்டாட்டி நாங்க காப்பிய போட்டு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்தி குடிக்கிறமே, அதுக்கு பேரு தாங்க ஆத்துக்காரினே பேரு. கைக்கு காப்பாச்சு சார். காயில சொன்னோடனே அங்க ஒரு அம்மா வீட்டுக்கார பாக்கு அப்பயே சொன்னேன் வேணாம், நீங்க ஒரே சிரிப்பா இருக்கு. ஆத்துக்காரின்றா எரும மாடுன்றா. எனக்குலாம் என் வீட்டுக்கார இட்லியை நான் அப்படி வச்ச உடனே இட்லிக்கெல்லாம் ஒரு கவிதை சொல்லுவாங்க. ஆமா சார், இட்லி அன்னை ஊட்டிய அமிர்தம் நீ, வெண்பஞ்சு மேகம் நீ, பௌர்ணமி நிலா நீ, காவிரி வந்ததால் பௌர்ணமி நிலா நீ, மனைவியின் கைப்பட்டதால் மல்லிகை பூவானாய் நீ, சாம்பாருடன் சேர்ந்ததால் சாகா வரம் பெற்றாய் நீ, தக்காளி சட்னியுடன் சேர்ந்ததால் தங்கம் நீ, புதினா சட்னியுடன் சேர்ந்ததால் புதினம் நீ, மொத்தத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தாலும் வெற்றி பெறும் உணவு நீ, மருத்துவர் பரிந்துரைக்கும் மகத்தான உணவு நீ, மொத்தத்துல தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்ச இட்லிக்கு என்னுடைய கணவர் கவிதையை சொல்லிருக்கிறாருன்னா இது நகரத்தில் இருக்குதா இல்லையா நடுவர்களே? உண்மை, இதை நம்பிதான் ஆகணும். தேங்க்யூ சார். ஏன்னா போன தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் வாசல் 7 மணி காலையில் இவ்வளவு ஒரு கட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. முடிச்சுட்டு ஏன்னா தீபாவளி இவ்வளவு ஒரு கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் செஞ்ச அதிர்ஷ்டம் தலையில விழுந்து தலைப்பா இன்னும் ரத்தம் கசியதான் பாருங்க. புக்கை பார்த்து படிச்சு இந்த யூடியூப் பார்த்து சமைக்கணும். அப்படி கிடையாது சார். அந்த அங்கிட்ட அன்னலட்சுமி அவங்க போனோன்னா வாங்க அப்படின்ட்டு அதிர்ஷ்டம் செஞ்சாங்க. அதிர்ஷ்டம் செஞ்சீங்க, வாங்க சாப்பிட வாங்க. நாங்க 4 பேர் என்ன செஞ்சோம், அதிர்ஷ்டம் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா? கிளாஸ்ல ஆத்தி குடிச்சோம். அதிர்ஷ்டத்தையா சார்? ஏதோ ஒரு போட மாத்திக்குவோம். அக்கா, திருமணமான பெண்கிட்ட உங்களுடைய அனுமதியோட ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். திருமணமான பெண்கிட்ட கேட்கறேங்க, நகரத்துல வந்து பண்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைங்கிறதுனால அதனால உங்களை வச்சு இந்த இடத்துல நடுவர் தீர்ப்பு சொல்வார். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க தூக்கிறாங்க எச்சிகளை கொடுங்க இருப்பாங்க. இவர் தூக்குறாரு. அவர் ஏற்பட்ட முதல் ஜோக்கு இப்பதான் புரிஞ்சிருக்க. அந்த ஒண்ணு சொன்னேன்ல, முறுக்கு குறுக்கு அந்த ஜோக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். நான் இப்ப சொன்னது வந்து அடுத்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருப்பார் போடுங்க சார். அவர் கிண்டல் பண்ணாதீங்க சார். யாருமே சாப்பிட மாட்டாங்க. பாட்டி, நீங்களுமா அவங்க வீட்டுக்கு தாத்தா தட்டுல சாப்பிட மாட்டீங்க? இங்க பாட்டிட்ட 1 மணி நேரம் கேட்டாலும் அவன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க காதை வந்து 4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இல்ல சார், சாப்பிடுவாங்க. பெண்கள்னாலே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, கூச்சப்படுறாங்க சார். அப்படி எச்சத்துல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். ரிப்போர்ட் வந்துருக்காரு. அவருக்கே ரிப்போர்ட் பண்ணிக்குவார். எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிடுவார். ஏன் குத்து எடுக்கிறார் தெரியுமா? அவர் லாங்குவேஜ் தெரியாது, திருச்சி. உங்க நிகழ்ச்சிக்கு வரவனுக்குலாம் காது கேட்காது, லாங்குவேஜ் தெரியாது. ஏதாவது ஒரு வார்த்தை நல்லது சொல்றீங்களா? இவங்க வந்து என்ன சொல்றாங்க, புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன நாங்க மரியாதை கொடுக்கலாம்? நல்லா கேட்டுக்கோங்க பெண்களே. ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பத்தி எத்தனை டீ போடுறாங்க. எடி என் துண்டு எடுத்து வாடி, எடி என் பேஸ்ட் எடுத்து வாடி, எடி என் டவுசர் எடுத்து வாடி, எத்தனை டீ போடுறது? என்னைக்காவது ஒரு நாள்
பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்தாங்க காஃபி. சார் அது எடுத்து உட்காருமா பேசாம உட்காரு உட்கார் வட்டி பண்ணி பார்த்தா நான் உசுறு விட்டு போதா உட்கார் காது வந்து நூற்றி அதிகம் தரேன் எல்லாம் பேசுவாங்க ஓடி பேச அம்மா நீண்டே பேசுமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். நாங்களா உள்ள விட்டுக்காரேம்மா இதெல்லாம் காப்பி கடாக்குள்ள வந்து வரல ஊற்றிக்கிட்டா உங்க கிட்னி கீழே கிடக்கு பாருங்க. சார் உங்க பித்த பையன் கிடக்கு அநியாயத்துக்கு இப்படி ஒரு நகைச்சுவை சொல்லிதான் சார் காமிச்சேன். என்ன சார் முன்னாடி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஆனா இப்படிலாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சு போவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல சார். நீங்க அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சு போனா கேளுங்க சார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. என்ன அர்த்தம்? பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தாலும் தப்பு, பசிக்காத போது சாப்பிட்டாலும் தப்பு. அதுதான் இந்த உணவுத்துக்கெல்லாம் இந்த ஒரு திருக்குறளோட தயவு செய்து எல்லோரும் நிறைவா போங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி அப்படின்னா இந்த ஒரு திருக்குறள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட உடம்பு என்னைக்குமே ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்குங்கிறவர்களே. எங்க வீட்டுலாம் அப்படிதான். நான் சமைக்கவே மாட்டேன் சார். எப்படி டிப்ஸ் ஃப்ரீ டிப்ஸ் அக்கா பெண்களை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் உதவும். சமைக்காதது எப்படி? இப்ப எனக்கு வயிறு பசின்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க வீட்டுல இருந்துட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுவேன். அவர் என்ன மேல பாத்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருவார். இப்ப அவருக்கு வயிறு பசின்னு வச்சுக்கோங்களேன், பாரதி அப்படின்னு கூப்பிடுவார். அவர் ஏன் ஓடுறாங்க? நான் எல்லா வேலையும் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போறேன். நானே எங்க மாமாவுடைய பக்கத்துல நான் அவரை பார்க்க, அவர் என்னைய பார்க்க, முகத்தை பார்க்கும் பொழுது பசியே வராது சார். நான் சொல்றேன், கண்ணதாசன் சொன்னார், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். சார் கேளுங்க சார். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனநாளும் நினைவாடும் தாயாக வேண்டும், நீயாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நானாக வேண்டும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிட்டேன் சார். மனுஷனுக்கும் மாமனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்களே இதை ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணா உங்க குடும்பத்துல சண்டையே வராது. மனுஷனுக்கும் மாமனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டிய போய் சமாதானம் பண்ணா அவன் மனுஷன். அதுவே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட உடனே கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றாங்க, அவன் தாங்க மாமனுஷன். அப்படிப்பட்ட பெண் ஆண்களை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கணவனும் மனைவியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்காக அந்த உணவு திருநாள ஒரு உணவு வச்சே நான் சொல்றேன். தக்காளி சட்னியை நம்ம அரைக்கிறோம், தேங்காய் சட்னியும் அரைக்கிறோம். தக்காளி சட்னி பாருங்க ஈஸியா அரைப்பட்டுரும், ஆனா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனா தேங்காய் சட்னி பாருங்க அரைப்படாது, குறகுறன்னு இருக்கும், ஆனா ஒரே நாள்ல கெட்டு போயிடும். என்ன அர்த்தம் தெரியுமாங்க? விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைங்கிற ஒரு தாரக மந்திரம் தான். அதனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போன நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல். ஆரோக்கிய உணவு இதெல்லாம் நம்ம கையில எடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஜங்க் ஃபுட்டை குழந்தைகளுக்கு தயவு செய்து கொடுக்காம நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுங்கள் என்று சொல்லி இந்த கேப்பைக்கு கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கரைக்கும் தொப்பை வழுக்கும் கருப்பை நீக்கும் மூப்பை அது கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கேப்பை கம்பு கூழ் இதெல்லாம் சிறுதானியங்கள் நகரத்துல வந்து எங்களுமே பார்க்கறது மிக பெருமையாக இருக்கிறது. அதை வரவேற்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை ரசிக பெருமக்களை அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.